இன்றைக்கி நிறைய நம்ம குளுக்கோஸ் கிளிசமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளாக அதிகமாக எடுக்கப்படும் பொழுது நிறைய குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுது. ஆனால் அந்த குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆனதை நம்ம செலவழிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த செலவழிக்கப்படலை. பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தப்படலை. 3 மாதத்தினுடைய சர்க்கரையின் அளவை பார்த்துட்டு 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது 6லிருந்து 7க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பல கிரானிக்கான டிசீஸ்குள்ளே கொண்டு போகாமல் நம்ம காப்பாற்ற முடியும். காலை உணவை நீங்கள் இந்த இட்லி தோசை இது மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்டுருக்கீங்களே, அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கார்போஹைட்ரேட் உணவுகள், இது மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருள்ன்றதுனால குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய உணவான மாவுச்சத்து உணவை நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒருவேளை உணவில் மாவுச்சத்து உள்ள உணவுகளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மாவுச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. புரத உணவுகள் எடுத்துக்கங்க. உங்களுடைய சுகர் 300 400 இருந்தாலும் சூப்பராக சல்லுன்னு இறங்குறத வித்தின் 7 டேஸில் உங்களால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். அப்போ காலையில் புரத உணவுகள் நம்ம என்னங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக்ல 300 இருக்குதுங்க, 400 இருக்குதுங்க. இதை எப்படி குறைக்கிறதுனே தெரியலங்க. நானும் 500 mg 1000 mgன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து பார்த்துட்டேன், இன்சுலினும் போட்டு பார்த்துட்டேன். அப்படி இருந்தாலும் கட்டுப்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட புலம்பல்கள் இருக்குது. இதற்கு எளிமையாக வீட்டில் இருந்தே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு 300 400 சுகர் முதல்ல ஃபஸ்ட்டு ஏறுனது என்ன காரணன்றதையும் நீங்கள் அடிப்படையாக முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 10 years இந்த மாதிரிலாம் சுகர் உங்களுக்கு கிராஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 10 years நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய சுகர் லெவல் 300 400 அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சுலின் ஒரு 30 பாயிண்ட் போடுறேன் 40 பாயிண்ட் போடுறேன், அப்படி இருந்தாலும் 350 விட குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஹாஸ்பிட்டலில் வரக்கூடியவங்களும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். இப்போ அவங்களுக்கு நம்மளுடைய டீம், நம்ம மருத்துவ குழு டீம் இந்த என்னெல்லாம் சஜஷன் கொடுப்பாங்களோ அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு பதிவாக கொடுக்க இருக்கிறேன். பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த 300 400 சுகர் ஏறினதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வகைகள் தான். இன்னைக்கு நிறைய நம்ம குளுக்கோஸ் கிளிசமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளாக அதிகமாக எடுக்கப்படும் பொழுது நிறைய குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுது. ஆனால் அந்த குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆனதை நம்ம செலவழிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த செலவழிக்கப்படலை. பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தப்படலை. அப்போ நம்ம பாடியிலேயே அந்த குளுக்கோஸ் பேட் குளுக்கோஸாக சுற்றிக்கிட்டே இருக்கப்படும் பொழுது அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் செக்அப் பண்ணும் பொழுது ரொம்ப அதிகமாக காமிக்குது. இப்படி அதிகமாக சுற்றுது, நம்ம ரத்தத்தில் சுற்றுது அப்படின்னா அது அதனுடைய கிளை நோய்களை நிறைய உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. ரத்தத்தில் அதிகப்படியான இந்த பேட் குளுக்கோஸ் சுத்துச்சுன்னா அதுதான் நமக்கு கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. அந்த வகையில் மல்டி ஆர்கன் ப்ராப்ளமாக இன்னைக்கு சிறுநீரகம் மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி ஆர்கன் பிரச்சனைகளையும் இது கொண்டு வர ஆரம்பிச்சிருது. அதனால தான் ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா HbA1c, இந்த HbA1cயோட அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை செக் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி சுகரை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிருக்கிறீங்கன்னா அது அன்றைய நிலவரம். நமக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டோம், என்ன மாதிரியான மன நிலைகளில் இருந்தோம் அப்படின்றத பொறுத்து தான் அன்றைய சர்க்கரையின் அளவு நமக்கு காமிக்கும். ஆனால் 3 மாதத்தினுடைய சர்க்கரையின் அளவு அப்படிங்கும் பொழுது இதை எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி காமிக்கிறதுனால நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த 3 மாதத்தினுடைய சர்க்கரையின் அளவை பார்த்துட்டு 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது 6லிருந்து 7க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பல கிரானிக்கான டிசீஸ்குள்ளே கொண்டு போகாமல் நம்ம காப்பாற்ற முடியும். மல்டி ஆர்கன் ப்ராப்ளத்துக்குள்ளே போகாமல் நம்ம இருக்க முடியும். அந்த வகையில் உங்களுடைய HbA1c 6 to 7க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா அதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறேன், பண்ணுங்கள். அப்போ ஒரு 300 400 சுகர் இருக்குன்னா குறைக்கணும்னா ஒரு 3 வகையான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த 3 வகையான டிப்ஸையும் உடனடியாக கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 15 நாளைக்குள்ளேயே ஒரு மாற்றம் தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முதல் விஷயமாக உங்களுடைய உணவு முறைகளில் காலை உணவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காலை உணவை நீங்கள் இந்த இட்லி தோசை இது மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிட்டுருக்கீங்களே, அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கார்போஹைட்ரேட் உணவுகள், இது மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருள்ன்றதுனால குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய உணவான மாவுச்சத்து உணவை நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒருவேளை உணவில் மாவுச்சத்து உள்ள உணவுகளோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மாவுச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. அப்போ அந்த வகையில் நம்ம காலை உணவு இந்த மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலை உணவில் நீங்கள்
நல்ல புரோட்டீன் உணவுகள், புரத உணவுகள் எடுத்துக்கங்க. உங்களுடைய சுகர் 300 400 இருந்தாலும் சூப்பராக சல்லுன்னு இறங்குறத வித்தின் 7 டேஸில் உங்களால் வந்து ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். அப்போ காலையில் புரத உணவுகள் நாம் என்னங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, முளை கட்டின பாசி பயர் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெஸ்ட்டுங்க. முளை கட்டின இந்த மாதிரி பயிர் வகைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து முளைக்கட்டை வைங்க. முளைக்கட்டை வச்சு அதை எடுத்து அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சோண்டு பெப்பரு, கொஞ்சம் சால்ட்டு அப்படி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். காலை உணவாக நீங்கள் இந்த புரத உணவுகளை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரப்படும் பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸை தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுதுல, அதனுடைய அளவு ரொம்ப நல்லா குறைஞ்சி. அப்போ குளுக்கோஸ் எக்ஸஸாக இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அதற்கு இன்சுலின் தேவை. நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு போயிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உணவில் காலை உணவு இனிமேல் நமக்கு புரத உணவு தான் அப்படின்னு சொல்லி மாற்றி பாருங்களேன். ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெயிட்டும் குறையாது. டயபெட்டிக்னால உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிட்டு போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒல்லி ஆகிட்டு வரீங்கல்ல, உங்களுக்கு டயர்ட்னஸ் ஏற்படுதில்ல, அது எல்லாமே மாறும். காலை உணவு இந்த புரத உணவுகளை மாற்றி பாருங்கள். உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு, எதுக்கழிப்பு, செரிமான பிரச்சனை எதுவும் வராது. ஆனால் நீங்கள் காலை உணவு இட்லி, தோசை அப்படின்னு சொல்லி வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நெஞ்சு கரிப்பு, எதுக்கழிப்பு, பேர்னிங் சென்சேஷன், செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைன்னு சொல்லி இதை தொடர்ந்து பல பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ காலை உணவு இனிமேல் புரத உணவு அப்படின்றதுல வந்துடுங்க பெட்டர். ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஏதாவது நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்றது மேலே கவனம் வைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஜிம்மு இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அப்போ வந்து என்னன்னா உங்களுடைய மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக அந்த குளுக்கோஸ் உட்காந்து தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உட்கார்றதுக்கே இடம் இருக்காது இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு சேர் இருக்குது, ஒரு சேரில் வந்து 3 பேர் தான் உட்கார முடியும். அந்த 3 பேருக்கு பதில் 4 பேர் நெருக்கமாக உட்காந்துட்டீங்க. உங்கள் சேரோ அல்லது உங்களுடைய காரோ அப்படி வச்சுங்களேன், 3 சீட் உள்ள 4 சீட் பேர் உட்காந்துட்டிங்கன்னா டைட் ஆகிடுச்சுன்னா இப்போ இன்னொரு ஆள் ஏற முடியுமா? ஏற முடியாது. அது மாதிரி உங்களுடைய மசில்ஸில் தான் வந்து குளுக்கோஸ் உட்காருதுன்னா மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எக்ஸஸாக உள்ளே வந்து உட்கார்றதுக்கான வேலை இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட்டில் எக்ஸஸாக உள்ளே வர்றது எல்லாமே செலவழிக்கக்கூடிய வேலையும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் அவசியம் ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எனி ஒன், வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஜிம் இது மாதிரி ஏதாவது ஒன்று டெய்லி ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். மூணாவது டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம 3 வேளையும் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது அப்படின்றது உள்ளுக்குள்ளே குளுக்கோஸ் மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய வேலையை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே வேகமாக அது என்ன பண்ணுதுன்னா குளுக்கோஸை தயார் பண்ணுற வேலையை நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 20 நிமிடத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகுன்றாங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்குரிய நேரம். அப்போ அந்த 20 நிமிஷம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஹை பீக் போகும். நீங்கள் சுகரை செக் பண்ணி பாருங்கள், சல்லுன்னு ஹை பீக் போகும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அங்கே குளுக்கோஸாக அந்த வேதி மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அப்போ ஜல்லுன்னு ஏறி நிற்கும். அப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த அதான் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு சுகரை செக் பண்ணி பார்க்கணும்பாங்க, அந்த பிபி டெஸ்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு சுகர் திரும்ப நார்மலுக்கு வரும். அப்போ 1.5 மணி நேரத்துக்குள்ளே தயார் பண்ண குளுக்கோஸ் அங்கே பயன்படுத்தப்பட்டாச்சா, அங்கங்கே போய் செட்டில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி, இல்லை பிளட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறது அந்த டெஸ்ட்டு. அப்போ அந்த வகையில் நம்ம சாப்பிட்ட உடனே அந்த பீக் ஏறுது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கட்டுப்படுத்துகிற ஒரு டெக்னிக்கை வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சுகரை நீங்கள் கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாங்க. 300 400 இருந்தாலும் உங்களுடைய சுகர் சூப்பராக இறங்கி கட்டுக்குள் வரும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 வேளை சாப்பாடும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் போய் லைட்டாக கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன நடக்கும்னா, சூப்பராக அந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடம்பு வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உடனடியாக குளுக்கோஸாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, மாறிக்கிட்டு இருக்கிறத உடனே பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அதாவது உடனே தயார் செய்யப்பட்டதை எல்லாமே வந்து தயாரிச்ச உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பானிபூரி முதற்கொண்டு சூடாக போட்டு கொடுப்பா அப்படின்னு இல்லையா. நீங்கள் சூடாக உள்ளே போனது சூடாக குளுக்கோஸ் ஆச்சுல, சூடாக குளுக்கோஸ் ஆனதை பயன்படுத்தணும்ல. ஆனால் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டோம்னா கேட்டிங்களா, அப்போ உடனடியாக அந்த சூடாகவே ஒரு ஆக்ஷன் பண்ணணும், அவ்வளோதாங்க. இந்த டெக்னிக்கை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம மருத்துவ குழு சரிங்களா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சஜஷனை கொடுக்குறாங்க. அருமையான ரிசல்ட் வந்துருக்குது. எல்லா பேஷண்ட்டுமே வந்து ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான் விஷயம். அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படி வாக் பண்ணுறோம், அவ்வளோதான். அது நைட்டு உணவாக இருந்தாலும் சரி அப்படி லைட்டாக வாக் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் சும்மா ஸ்லோ வாக்கிங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கூட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துருங்க. ஒரு 7 டேஸில் இந்த 3 டெக்னிக்கையும் பயன்படுத்திட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு 15 டேஸில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்தில் செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து மாறுபடுது, ஓகேங்களா. உங்களுடைய லைஃப் ஸ்டைலு,
உங்களுடைய தொழில்முறை காரணங்கள், ஓகேங்களா, உங்களுடைய உணவு முறை காரணங்கள், இப்படி எல்லாம் பல வகையில் இருக்குது. அவங்களுடைய வெயிட், இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே அடங்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டயபெட்டிக் டியூரேஷன், நீங்கள் வந்து 1 வருஷம் டயபெட்டிக்கில் இருக்கிறீங்க, 5 வருஷம் டயபெட்டிக்ஸ் இருக்கலாம், 10 வருஷம் டயபெட்டிக்ஸ் இருக்கீங்களான்னா இதெல்லாம் மாறுபடும். அந்த வகையில் இதை முறையாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 நாட்கள்லேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அற்புதமான மாற்றம் வரும். நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கக்கூடிய மெடிசனை உடனே அப்போனா நான் நிப்பாட்டிடவா உங்களுக்கே தெரிய வரும். படிப்படியாக நிறுத்திக்கலாம். உங்களோட அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பாருங்கள். குறைய நீங்களே மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் படிப்படியாக நிறுத்திக்கலாம். அருமையாக டயபெட்டிக் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஆகா, ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு. டயபெட்டிக் ரிவர்ஸ் நிச்சயமாக பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். யாரால் பண்ண முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். இதை சரியாக கடைபிடித்தால் டயபெட்டிக் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களால் ஃபீல் பண்ணி வெளியே வர முடியுங்க. கடைபிடித்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.